முக்கிய செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பேருந்தில் பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வன். ஆல்வன், இந்த சம்பவம் குறித்த பின்னணி என்ன? மாணவனுடைய தற்போதைய உடல்நிலை என்ன? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத அரசு பேருந்தில் சென்ற மாணவன் அங்கு 3 பேர் கொண்ட நபர்களால் கொடூரமாக வெட்டப்பட்டார். கபடி விளையாட்டில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இது போன்ற கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றதான குற்றச்சாட்டு என்பதை அவரது பெற்றோர்கள், உறவினர்கள் முன்வைத்திருந்தார்கள். எனினும் மிக மோசமாக ஒரு மாணவன் கொடூரமாக வெட்டப்பட்டு தற்போது மிகவும் ஆபத்தான நிலையிலேயே அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலை என்பது இங்கு இருக்கிறது. அந்த நிலையில தான் இந்த வெட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் SC/ST என்று சொல்லக்கூடிய அந்த ஆணையம் தாமாக முன் வந்து இந்த வழக்கினையும் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையும் தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில தான் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மாணவன் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் நிலையில நேரடியாக அந்த மாணவனை சந்தித்து அவனுடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்தும் அந்த மாணவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய உடல்நிலை, அவருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை, உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம், அடுத்தடுத்து மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை முறைகள் உள்ளிட்டவைகள் குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார்கள். அந்த ஆணையம் நேரடியாக வந்து அந்த விசாரணையையும் செய்திருக்கிறது. அந்த விசாரணையின் போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய முதல்வர் மற்றும் இதர அதிகாரிகளும் உடன் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தொடர்ந்து மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர், அதே போன்று தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பட்டியல் இனத்தோருக்கான அந்த மாவட்ட அலுவலர்கள் உள்ளிட்டோரிடமும் நேரடியாக இந்த விசாரணையை இந்த ஆணையம் மேற்கொள்ளும் என்றும் தெரிகிறது. இது குறித்து விரிவான விசாரணை முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய அடிப்படையில அறிக்கை என்பது அரசிடம் கொடுக்கப்படலாம் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் கூட மிக முக்கியமாக தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து இந்த பட்டியல்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, பட்டியல் இனத்தோருக்கு எதிரான வன்கொடுமைகள் அவ்வப்போது நடைபெறுவதான விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய நிலையில ஏற்கனவே கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பதாக நாங்குநேரியில் சின்னத்துறை என்ற மாணவன் இதே போன்று வீடு புகுந்து சக பள்ளி மாணவர்களாலேயே கொடூரமாக வெட்டப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தேறியது. அந்த அதிர்ச்சி சம்பவத்தின் நீட்சியாகவே இன்றும் கூட ஒரு 11ஆம் வகுப்பு மாணவன், அதே 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் மற்றும் மற்ற சில வெளி நபர்கள், மிக முக்கியமான நபர்களினுடைய தூண்டுதலோடு இது போன்ற ஒரு கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிகழ்வும் அரங்கேறி இருக்கிறது. இந்த விவகாரங்கள் எல்லாம் குறித்து விரிவாக இந்த தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் விரிவான விசாரணையை தற்போது மேற்கொண்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வன்.